10ஆம் வசனம். இது பலமுறை நாம் படித்த கேட்ட ஒரு தேவனுடைய வார்த்தை. அதனாலே இன்னொரு பார்வையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, இந்த நாளின் செய்தினவென்றால், நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. இந்த பூமியில வாழ்கிற அத்தனை பேருமே விரும்புகிற 2 காரியங்கள். ஒன்று ஆசீர்வாதங்கள், இன்னொன்று எல்லையை பெரிதாக்கப்பட வேண்டும். ஆங்கிலத்திலே சொல்வேனேயானால் மோர் கம்ஃபர்ட்ஸ். இதை விரும்பாத மக்கள் யாருமே இல்லை. இன்றைக்கு அந்த வசனத்தினுடைய கருத்து என்னவென்றால், நீர் என்னை ஆசீர்வதித்து, இரண்டாவது என் எல்லைகளை பெரிதாக்கி. இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிறார், அவருடைய எல்லைகள் பெரிதாக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? அதான் இந்த நாளின் செய்தி. தேவனுடைய எல்லைகள் பெரிதாக்கப்பட வேண்டுமானால் இது தவறல்ல. என்னை ஆசீர்வதியும், அது தவறல்ல. என் எல்லைகளை பெரிதாக்கி தாரும், தவறல்ல. ஆனால் அதே வேளையில அந்த எல்லைகள் பெரிதாக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் இங்கே திரையை பாருங்கள். நீங்கள் உடைய நோக்கம் சரியா இருக்க வேண்டும், உடைய எண்ணங்கள் சரியா இருக்க வேண்டும், உடைய உறவுகள் சரியா இருக்க வேண்டும், உடைய ஆசைகள் சரியா இருக்க வேண்டும். இட் should be right attitude. எண்ணங்கள், நோக்கங்கள், விருப்பங்கள் எல்லாமே. இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், அதாவது அவருடைய எண்ணங்கள் தவறானது, நோக்கங்கள் தவறானது, ஆசைகள் தவறானது, அவருடைய உறவுகள் தவறானது. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில என்னை ஆசீர்வதியும், என் நிலைகளை பெரிதாக்கும். இன்றைக்கு தேவன் கேட்கிற முதல் கேள்வி, இந்த எல்லைகள் பெரிதாக்கப்பட வேண்டிய நோக்கம் என்ன? த மோட்டிவேஷன். ஆண்டவருக்கு அன்பானவர்களே, மனிதருக்கு மொழி தெரியும், நம்மை படைத்தவருக்கு நோக்கங்களே தெரியும். He knows the motivation. Why I preach, why I ask, why I pray. நான் ஏன் ஜெபிக்கிறேன், என நோக்கத்திற்காக ஜெபிக்கிறேன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அன்பானவர்களே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. அதாவது இந்த எல்லாருமே விரும்புகிறார்கள். வசதியை விரும்பாத மக்கள் யாருமே இல்லை. எல்லாரும் வசதியை விரும்புகிறார்கள். ஆனால் வசதியவே வாழ்க்கையின் குறிக்கோளாக்க கூடாது. திரையில் பாருங்கள், எப்போதும் நம்மை வசதியாக்கி கொள்வதிலே நம் குறிக்கோளாய் இருப்பது தவறு. புரியும் நினைக்கிறேன். எப்போதும் நம்மை வசதியாக்கி கொள்வதில்லை. இன்றைக்கு அதற்கு தேவன்